நியூ ஃபில்மாலயா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க ஒரு வெர்சடைல் ஆக்டர் அண்ட் இவங்க பிளட்லேயே அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிகர்கள். அதை தாண்டி இவர் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் நல்ல ஒரு பொலிட்டீஷியன். அண்ட் இப்போ நம்மளோட இருக்கிறவங்க தத்தோ ராதாரவி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு ஆண்ட பல முதலமைச்சர்களோட நெருக்கமான பழக்கத்துல இருந்திருக்கிறீங்க. அதுக்கு கலைஞர் அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், ஏன் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் காமராஜரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், சோ இவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க பார்த்த ஒரு குணங்கள் இருக்கும். அதை தாண்டி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இவங்களதுல இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குன்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப அமைதியான ஆன்சரிங். ஓகே, ஐ லைக். ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு சொன்னாங்க. பேப்பர் தாங்க பார்க்கணும் முதலமைச்சர்கள். ஜஸ்ட் லைக் தட் டாக். கலைஞர் பேசலையா? கலைஞர் என்னைக்கே நாட்டு பிரச்சனையை பேசியிருக்காரு. பேசினா குறிச்சு வச்சுக்குவாங்க. குறிச்சு வச்சுக்காம பேசக்கூடாதுங்க, தற்கூரி ஆயிடுவாங்க. அவரு எழுதி வச்சுதான் படிக்கிறாரு, பார்த்துட்டு சொல்றாரு. மொத்தமும் எழுத முடியாது அவருடைய பேச்சுல. ஒரு லைன் தான் ஹிண்ட் தான் எழுதியிருப்பாங்க. நான் கூட ஹிண்ட் எழுதிக்குவேன் மேடையில் பேசும்போது. இந்த பாட்டு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பாட்டு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பாட்டு. அதனால இஸ் எஃபிஷியன்ட் மேன். எல்லா இடத்துலையும் போனால் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. மோடி ஐயாவுக்கு என்ன மரியாதையோ அது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இவர் போனார்னா நல்ல மரியாதை. மற்ற முதலமைச்சர்கள் ஏன்னு நம்ம சொல்லணும்னா, நான் யாரையும் பார்த்ததில்லை. பார்த்துக்கலாம், பெருந்தலைவர் காமராஜ் தமிழ்நாட்டுக்கு எல்லாரையும் பார்த்துருக்கலாம். எல்லாரோடையும் எனக்கு நல்ல பழக்கம். சிறு வயசுலேருந்து பெருந்தலைவர் காமராஜர் இங்கே எங்கள் அப்பா பார்க்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கூட நின்று. சின்ன பையன். எல்லாருடைய இப்ப ஜெயகாந்தன் நல்லா பேசுறாரு. பட் அந்த ஒரு கட்சி தலைமைக்கு பேசுறதுன்றது கொஞ்சம் அபூர்வமான விஷயம். அதுல சீமான் தான் நம்பர் 1. நீங்க சொல்றது என்னன்னா, நான் 18 வருஷம் அதுல இருந்திருக்கேன். 28 வருஷம் கலைஞரோட இருந்தேன். கலைஞர் எங்க வீட்டுல வளர்ந்தவர். கேட்டு பாருங்க, அவர் கலைஞர் பட்டம் கொடுத்தது எங்க அப்பா தான். எனக்கு ரொம்ப நெருக்குங்க. எங்களுக்கு எப்ப வேணா அவர் வீட்டுக்கு போவோம், மாடிக்கு போயிடுவோம். தலைவர்ன்றது வேறு. மேல போவோம், வாயா என்ன பேரு, ஒரு காப்பியை குடிச்சிட்டு பேசிட்டு நான் ஒரு முன்னாடி தரையில உட்காந்து பேசினேன். அந்த நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் பேர் போனோம் பார்க்கறதுக்கு. அப்போ அவர் கேட்டாரு, நான் தனியா போகும்போது என்ன கேட்டாரு, உட்காரியணும்னு டக்குன்னு தரையில உட்காந்தேன். ஏன் இப்ப தரையில உட்காரு? 10 பேருக்கு முன்னாடி சொல்லாதீங்கப்பா உட்காருன்னு. எனக்கு அசிங்கம் பாரு. அவனுக்கு எதுக்கு நான் உட்கார்ந்தேன்னா அவனுக்கு என்ன நினைப்பாங்க? ஓஹோ, நம்ம உட்காரலாம் போல நினைப்பான். நம்ம நின்னோம்னா பயப்படும். உங்களுக்கு இருக்கிற மரியாதை இருக்கு. அவர் மாதிரி ஒரு ஞாபக சக்தியோ பேசுறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாலின் நல்லதான் பண்ணிட்டு வர்றாரு. எல்லாம் பார்ப்போன்றதான் லெவல்ல இருக்கு. எடப்பாடினா கூட நல்லா பண்றாரு. எதிர்கட்சியா இருந்துட்டு அவர் என்ன செய்வார்? எதிர்த்துதான் சொல்லுவார். எங்க அப்பா சொன்ன மாதிரி தான். என்ன இந்த எதிர்கட்சி ஆளுங்களை நம்மளால ஏத்துக்கவே முடியல. எதிர்கட்சியா இருந்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு போறானே, எதிர்த்து சொல்லணும். அதான் எதிர்கட்சி. நல்லதாவே இருந்தாலும், ஒரு படத்துல சொல்லிட்டு, நல்லதாவே இருந்தாலும் அதை எதிர்த்து சொல்றதுதான் எதிர்கட்சி. ஒரு சொல்றது விளையாட்டுக்கா இருக்கும், சிரிச்சுக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, எதிர்கட்சினா நீ என்ன செஞ்சாலும் எதிர்ப்பாங்க, இதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் எதிர்கட்சின்னு அவர் சொன்னார். நாகேஷ் சாரோட பேசும்போது. அண்ட் இப்ப ரீசெண்டா நயன்தாரா அப்புறமா தனுஷ் அவங்களுடைய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பத்தி தெரியலங்க எனக்கு. ஏன்னா முந்தி நான் சங்கத்துல அமைப்புல இருந்தேன். நடிகர் சங்கத்துல இருந்து இப்ப இல்ல. நான் டப்பிங் யூனியன் தலைவராக இருக்கேன். என்கிட்ட வரும் விஷயம். ஆமா, நிறைய கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்கேன். பட் சங்கத்துக்குள்ளேயே தான் பண்ணியிருக்கேன். அந்த செய்தி பார்த்தேன். தனுஷ் நயன்தாரா தகராறு ஏதோ போட்டுதான் மூடிட்டேன். அடிக்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு நாட்டு பிரச்சனையா இருக்கு. அவன் ஏதோ ஒண்ணு சொல்ல ஒரு நாள்ல விட்டுருணும் அதை கம்மான. அதுக்கு போயிட்டு ஒரு எல்லாரும் விவாத மேடை அது இதுன்னு பண்ணா அப்புறம் என்ன ஆகும்?
அண்ட் இப்ப சினிமா துறையை சேர்ந்தவங்களுடைய சொந்த வாழ்க்கையில பல விவாகரத்துகள் நடந்துட்டு வந்திருக்கு. இப்ப நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ரஹ்மான் அவருதும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஏறத்தாழ 75 கல்யாணம் ஆச்சு. 85, 95, 2005, 2015, 2025, 50 வருஷம் ஆச்சு. டச் விட்டு 50 வருஷமும் நாங்க டைவர்ஸ் பண்ணல, யாருமே டைவர்ஸ் பண்ணல. ஒய் இது எதுக்கு? ஜிவி பிரகாஷ் கூட டைவர்ஸ்டு, அவங்க டைவர்ஸ், இவங்க டைவர்ஸ், நிறைய. தனுஷ் சார் வந்து டைவர்ஸ் ஆனது ஒன்னாயிட்டாங்க. அது சந்தோஷம். அவங்க வந்து டிவோர்ஸ் இல்லாம செப்பரேட்டட் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க, தனித்தனியா இருக்கிறதா சொன்னாங்க. எதுக்கு அதெல்லாம் வரவே கூடாதுங்க. போய் நாட்டுல பாருங்க எத்தனை பேர் நர்கி சுருந்தத்தை விட அவங்க உண்டு இல்லையா? அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. தர்மேந்தர் இருக்காரு, அவரு என்ன ஹேமமாலினியோட ஹேமமாலினி தானே. அப்புறம் அவர் எல்லாரோடையும் ஒன்னா தானே இருந்தாங்க. இத்தனைக்கும் தர்மேந்தர் அவர் குவாலிட்டிஸ் வேற. முறை குடிப்பார்ல, அதனால நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஒய் இந்த நீங்க சொன்னது கரெக்ட். எனக்கு கூட பேப்பர் திறந்தா, நாளைக்கு பேப்பரை திறந்தா இன்னைக்கு யார் டைவர்ஷன் போட போறாங்கன்னு தெரியல. அது என்ன, அது ஃபேஷன் ஆஃப் த டே ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் இருந்துட்டு குழந்தைங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. தனுஷ் அண்ட் அந்த பொண்ணு ஐஸ்வர்யா வந்து எங்க வீட்டுக்கு என் பொண்ணோட கிளாஸ்மேட், அதனால வரும். ஓகே, அவங்க 2-3 பேர் லவ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. தப்பே கிடையாது, அந்த ஏஜ்ல அப்படிதாங்க பண்ணுவாங்க. நம்ம வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்ல, அப்புறம் கோயிட்டா சொல்லி தனுஷ் சார் பசங்க போறாங்க. ஒருத்தர் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்கும். அதான் பார்த்துட்டு குழந்தைங்க பேச பார்த்தாது நம்ம இதெல்லாம் வேணாண்டான்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களை கவனிக்கணுங்க. குழந்தைங்களுக்கு மண்டையில ஏறிச்சுன்னா தொல்லைங்க. ஈவன் மீனா கூட நான் சொல்றேன், யங் கேர்ள் எல்லாம் எப்படி போறாங்க வராங்க, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அவன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வளர்க்கணும். அதனால ஏன்னா இதெல்லாம் எதிர்காலம் ரொம்ப கட்டுப்படுங்க. கேரளால இருக்காங்களே நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணதாக இன்னும் பேப்பர்ல கூட வரல. ஏன் தமிழ்நாட்டில் இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு தெரியல. உடனே ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. உடனே அதான் பிரஸ் தான் இருக்காங்களா ஃபுல்லா. இதே அவன் நாசமா போட்டுன்னு சொல்றதுக்கே சில பேர் இருக்காங்க. அவனை வளர்க்கறதுக்கு உண்டான வழியை பார்க்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்ததுன்னா நான் டெஃபினட்டா பேசுவேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லா 50 இயர்ஸ் தாம்பத்திய வாழ்க்கைய நீங்க ரன் பண்ணிருக்கீங்க. ஒரு சீனியர் சினிமால 50 வருஷம், சினிமாலயும் 50 வருஷம் பிளஸ் இன் ஜெனரலாவே நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அப்படின்னா? அட்வைஸ் கொடுத்தா வாங்க மாட்டேங்க, அதனால சொல்றது இல்லை. நான் என்ன செய்வேன், நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஓ நீ குடிக்கலன்னு கேட்பாங்க. சிகரெட்லாம் பிடிக்காதீங்க, நீ சிகரெட் பிடிச்சல விட்டு 17 வருஷம் ஆயிடுச்சுடான்னு சொன்னா கூட பிடிச்சியா இல்லையா, அண்ணி அடிச்சா இல்லையா, சும்மா நீ பேச. ஐ எம் நாட் ஃபிட் அட்வைஸ் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியுங்க, எல்லாரும் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் தானே இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கா தெரியும். ஓகே, சோ ரொம்ப பரபரப்பான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தீங்க. ஒரு பக்கம் வந்து யூனியன், இன்னொரு பக்கம் ஷூட்டிங், இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு லைஃப் இப்ப கொஞ்சம் நாளாவே நீங்க வந்து இப்பதான் ஆக்சுவலி உடம்பு சரியாகி ஆக்டிங்க்கு வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் ஒரு மாதிரி சைலண்டா இருந்த இந்த லைஃப் எப்படி இருந்தது உங்களுக்கு? இது நல்லா இருக்குங்க. நம்ம இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணி தொண்டை தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு வேஸ்ட் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, வேஸ்ட் தாங்க நினைக்கிறேன் நான். நமக்கு என்ன தேவையில்லாம எதுக்கு கத்திக்கிட்டு, நம்ம விவசாயம் பண்றோம், நீங்க தெரிஞ்சுக்கணும். நாங்க போய் நிற்போம் எங்க விவசாய பூமியில. அப்போ ஏர் ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா மாதவி வந்துட்டாரா சொல்லிட்டு அவங்க கரெக்டா செய்வாங்க. செய்யலைன்னா நெக்ஸ்ட் நான் பிடிப்பேன். எங்கப்பா எங்களுக்கு அந்த ட்ரைனிங் தான். அடுத்தது பிடிக்கணும். எங்க அப்பா எல்லாரோடய ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாரு, எங்களுக்கு அது ஒரு ட்ரைனிங். இன்னைக்கு கூட அவருடைய நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான்
சொல்லி கொடுக்கறதும் உட்கார வச்சு ஆ ஆ இ அப்படி இல்லை. போற போக்கில் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ ரத்தக்கண்ணி நாடகம்லாம் நான் பண்ணேன்னா அவரது பார்த்து 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 காப்பி அடிச்சு நான் பண்ணேன். ஓகே. அவர் இறந்த உடனே 79 இறந்தாரு. 80 நான் நாடகம் ஆரம்பித்தேன். அது ரத்தக்கண்ணி வந்து எங்கள் அம்மாவும் அழகிரி மாமான் இருந்தார் எங்கள் ஆண்ட்டு. அவர் இருந்ததுனால தான் அந்த 2 பேர் எங்கள் அம்மா விட்டவே இல்லைன்னு, நீ செஞ்சே ஆகணும் ரத்தக்கண்ணி. என்னென்ன சாவடிக்க பார்க்குறீங்களான்னு கேட்டவன் நான் எங்கள் அம்மா பார்த்து. செய்யல போடாது. எங்கள் மாமா இருக்க பாருங்க, அழகிரிமா சொந்த மாமா இல்லை, எங்கள் அம்மா கூட அண்ணன் மாதிரி. திருச்சி வீடு கட்டினதுலேருந்து சொல்கிறேன். அவர் வந்து முதல்ல ரிகல்சல் எங்கள் அண்ணன் இன்னொருத்தர் தான் ராஜின்னு, செத்து போயிட்டான். அவன் எல்லாரும் வந்தாங்க சிவகாசிக்கு நாடகம், ஃபர்ஸ்ட் நாடகம். 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டேன். ஏன்னா நான் ரிகல்சல் பண்ணிட்டு ஏறுறேன்னு சொன்னேன். அவங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு பார்க்குறாங்க. முதல்ல எடுத்தோடனே எங்கள் கேரக்டர், எங்கள் அப்பா கேரக்டர் உள்ள வந்து நாடகத்தை கொஞ்சம் மாற்றிட்டார். வந்தோடனே வை டிலே மிஸ்டர் மோகன் பால் கேட்பான். ஏன்னா என்ன செய்ய சொல்கிறேன், என்ன இப்படி சொல்லுவோம். நல்லவனை பூரா உள்ளே வச்சுக்கிறான், பாம்பு வைக்கிறவன் பூரா வெளியே அனுப்புறான்னு சொல்லுவார் கஸ்டம்ஸை பற்றி. அந்த டைலாக் சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். மொத்த நாடகத்து டைலாகையும் பேசுகிறேன். எனக்கு அத்துப்படி. அது பார்த்தோன்னே இவங்க மூஞ்ச பார்த்தேன். எங்கள் அண்ணன் ராஜு மூஞ்சி, எங்கள் மாமா அலையர் மாமா, அவங்க மூஞ்செல்லாம் பார்த்தேன். அவங்கள வாய்ஸ் நான் என் வாய்ஸில் பேசிட்டேன். ரொம்ப விட்டேன். ஒரு பியர் கிடைக்குமா நான் விட்டே. எங்கள் மாமா அலையர் மாமா பியர் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் சாதாரணமாக செஞ்சேன். இப்போ ஆர்டிஸ்ட்ல உட்கார வச்சு சிட்டிங் கொடுத்தேன். எல்லாம் போயாளுங்க எங்கள் அப்பாவோட நடித்தோம். 3வது நாள் நான் என்ன செஞ்சேன், காலையில் அந்த வாய்ஸில் ஆரம்பித்தேன். நான் என்ன செய்ய சொல்கிறேன் எங்கள் அப்பா சொல்லுவேன். அந்த வாய்ஸ் ஃபுல் நாடகம் பண்ண உடனே உங்களுக்கு குஷியை பார்க்கணும். இன்னும் மூவ் பண்ணல கொள்ளல, ஸோ உட்காந்து பேசிக்காம அப்படியே எல்லாரும் வியந்துட்டாங்க. அப்போ நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது சிவகாசியில் நாடகம் 10 மணி நாடகம். அப்போ எங்கள் அண்ணன் வந்து அந்த கடை பக்கத்தில் ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் அங்கே எங்கேயோ போய் நிற்கிறான். அவர் மாமா நிற்கிறாரு. சுந்தரராஜன் தான் மியூசிக்கு. இப்போ பையன் கனடி வாசிக்கிறான், திருச்சிக்காரங்க. அந்த சிகரெட் எடுக்கிற சீனில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பான். நான் ஒன்றும் இல்லை, அப்படியே நின்று ஒரு சிகரெட் இருந்தால் கூட, சிகரெட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது, சத்தம் போட்டு போவான் ராமன். அப்போ சிகரெட்டை பார்த்துடலாம், இந்த அங்கே இருக்கடான்னு சொன்னேன். அப்போ ஏந்திரிச்சு நடக்கணும். அதுதான் சிகரெட் எடுக்கிற காட்சின்னு பேர். அதில் ஏறி மியூசிக் போட்டவுடனே கண்ணை மூடிட்டு அழுதேன் எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா கனவுல வரணும். ஏன்னா அந்த சீன் தாங்க பார்ப்பேன் எங்கள் அப்பாட்ட. அப்படி அழும்போது அந்த பிக்சர் மாதிரி வந்தார். எப்படி ஏஞ்சி நடந்தாரோ வந்தாரோ உட்காந்தாரோ அது வரைக்கும் காமிச்சிட்டு டக்குன்னு மறைஞ்சு போச்சு. நான் உடனே நடந்தேன். நடந்து போய் சிகரெட் எடுத்தேன். வந்தேன். சிகரெட் எடுத்து பற்ற வைக்கணும்ல. சிகரெட் எடுத்து உட்காந்த உடனே எங்கள் அண்ணன் ராஜில் அங்கே கடைசியில் இருக்கிற எக்ஸிபிஷன் அவன் ஓடி வர, அழகமா ஓடி வர. சுந்தரராஜன் ஆர்மி போட்டி விட்டாரு. ஓடி வந்து சொன்னான் இருந்தார் எங்கள் சித்தப்பா பையன், அவர் தான் எலக்ட்ரிஷியன். லைட் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சு. இன்னும் அவனே சுட்டான் லைட் ஆஃப். அதுக்கப்புறம் சீன் இருக்கு, அதாவது பேப்பரில் பஞ்சு ஓட்டுறது உள்ளதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணவே இல்லை. நான் அடுவுறேன். என்ன சொல்கிறேன்னா எங்கள் அப்பாவை பார்த்தேன்னு சொல்கிறேன். எங்கள் நயனாவை பார்த்தேன்டாரே, எங்கள் அப்பா பார்த்துட்டேன். நான் நயனாவை பார்த்து நான் அழுகுறேன்.